இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் திருவசனம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். உங்கள் அனைவரையும் என் அன்றாட ஜெபத்தில் நினைவு கூறுகின்றேன். இறை இயேசு உங்களை ஆசிர்வதித்து நடத்துவார். இன்றைய புனிதராம் புனித கப்ரியேலிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எதையும் எண்ணி அஞ்சாதீர்கள், முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே என்று நம் தகப்பன் இயேசு கூறுகிறார். பிறகு என்ன? ஜெபத்தில் உங்கள் தேவைகளை வையுங்கள், ஏற்ற நேரத்தில் பதில் தருவார். இயேசு ஒருவரின் மனதில் தீய நாட்டங்கள் இருந்தால் அது அவருடைய தனிப்பட்ட மற்றும் குடும்பத்தின் சமாதானத்தையே சீரழித்து விடும் என்கிறார். கண்ணின் இச்சை அது ஒரு மனிதனின் உள்ளான சமாதானத்தை கெடுத்து விடுமா? ஜீவனத்தின் பெருமை ஒருவருடைய சந்ததிக்கே சாபத்தை கொண்டு வருமாம். மாமிச ஆசை ஒருவனுடைய சுக வாழ்க்கைக்கு சூனியமாக அமையுமாம். இந்த உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் நாம் அதீத ஆசைப்படக்கூடாது. ஏனென்றால் உலகமும் அதில் உள்ள யாவும் நிரந்தரம் அல்ல, மாயை. நண்பர்களே, ஒருவன் உலகத்தின் மேல் பேராசை கொண்டால் அவனிடத்தில் இயேசுவின் மேல் அன்பு இல்லை என்று அர்த்தம். ஆக என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும், மறுவாழ்வு பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்களில் இருந்தால் உலகம், அதன் தீய நாட்டங்கள் அவற்றை விட்டுவிட வேண்டும். அதற்காக நாம் சாமியாராக சந்நியாசியாக வாழ வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. குடியிருக்க ஒரு நல்ல சொந்த வீடு அது அவசியம். நல்ல படிப்பு, டீசென்டான வேலை, குடும்பத்தை நடத்த தேவையான சம்பளம், நல்ல உணவு, உடை, வாகனம் இவையெல்லாம் நாம் உயிர் வாழ தேவைதான். அதற்காகத்தானே உழைக்கிறோம். இவை அல்ல தீய நாட்டங்கள். பேராசை, பெரும் தீனி, அளவில்லாத ஆடைகள், கணக்கில்லாத பொன் ஆபரணங்கள், அடுக்கடுக்காக பல வீடுகள், மனைகள், வாகனங்கள், இவற்றின் மேல் ஆசைப்பட்டு அவற்றை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும், அதுதான் வாழ்வின் பெருமை என்று நினைத்து தீய காரியங்கள், திருட்டு காரியங்கள், ஏமாற்று பேச்சுகள், ஜால்ரா வாழ்க்கை, வேலை இவைதான் தேவை என்று அவற்றின் பின்னால் போவது, இவற்றைத்தான் கூடாது என்கிறது விவிலியம். நீங்கள் இயேசுவின் திருவுளத்தின்படி வாழ்ந்து நல்ல மனசு கொண்டவர்களாய், யாருக்கும் மனதளவில் கூட தீமை நினைக்காதவர்களாய் இருந்தால் இயேசுவே உங்களை ஒரு குறையும் இல்லாமல் வாழ வைப்பார். சந்தோஷமாக இருப்பீர்கள். எது உங்களுக்கு நல்லது என்று ஆராய்ந்து பாருங்கள். செபிக்கலாமா? இயேசுவே, மறைந்து போகும் இந்த உலகத்தையும் அதன் தீய நாட்டங்களையும் நாங்கள் நாடி செல்லாமல் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி பெற்றோரை பேணி கடமையை செய்து நாங்கள் உமது திருவுளப்படி வாழ கிருபை தாரும். மறைந்து போகின்ற இந்த உலகமும் அதில் உள்ள தீய நாட்டங்களும் எங்களை ஈர்த்து கொள்ளாமல் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக நாங்கள் வாழ அருள் புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.